யாக்கோபு அந்த இரவு தன் மனைவிகளையும் குழந்தைகளையும் தன்னிடம் இருந்த அனைத்தையும் யாப்போக்கு ஆற்றை கடந்து போக செய்தான். அவன் மட்டும் தனியாக அங்கே நின்றான். அந்த இரவு இருளில் ஒரு மனிதன் யாக்கோபுடன் போராடத் தொடங்கினார். விடியற்காலை வரை அந்த போராட்டம் நீடித்தது. யாக்கோபை வெல்ல முடியாததை பார்த்து அந்த மனிதன் யாக்கோபின் தொடையின் நரம்பை தொட்டார். உடனே யாக்கோபின் தொடை இடம் தளர்ந்தது. அப்போது அந்த மனிதன் சொன்னான், விடியற்காலம் ஆகிறது, என்னை விடு. ஆனால் யாக்கோபு உறுதியாக சொன்னான், நீர் என்னை ஆசிர்வதிக்காமல் நான் உம்மை விடமாட்டேன். அந்த மனிதன் கேட்டார், உன் பெயர் என்ன? யாக்கோபு என்றான். அப்போது அவர் சொன்னார், இனிமேல் உன் பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். ஏனெனில் நீ தேவனுடனும் மனிதர்களுடனும் போராடி வென்றாய். யாக்கோபு நடுங்கிய குரலில் கேட்டான், உமது பெயரை சொல்லும். ஆனால் பதில் வந்தது, என் பெயரை ஏன் கேட்கிறாய்? அங்கே அவர் யாக்கோபை ஆசிர்வதித்தார். யாக்கோபு அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். நான் தேவனை முகமுகமாக கண்டேன், என் உயிர் காக்கப்பட்டது என்று சொன்னான். சூரியன் உதித்தபோது யாக்கோபு தொடையில் வலியுடன் நொண்டி நடந்து சென்றான். ஆனால் அவன் முந்தைய யாக்கோபு அல்ல, அவன் இப்போது தேவன் மாற்றிய இஸ்ரவேல்.